வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் டீச்சிங் வீடியோஸ் போட சொன்னதுனால நான் இன்றைக்கி கிளாஸ் 12ஓட மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.3 இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி கிளாஸ் 10க்கு மேக்ஸ் 2 சம்மும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th ஸ்டாண்டர்டுக்கு லெசன் 1 ஜஸ்ட் 10 மினிட்ஸ்குள்ளாரே டீச் பண்ணியிருக்கேன். வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட குக்கிங்கை வச்சு கார் ஓட்டுறதை வச்சுலாம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி டீச் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கிளாஸ் அண்ட் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போ நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுக்கு பேர் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் சம் போட முடியும். இப்போ ஏ இன்வர்ஸ் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க இல்லையா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா 1/மாடுலோ ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ மாடுலோ ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? என்ன அதில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் தனித்தனியாக இப்படி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்போவுமே எப்படி இருக்கும்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? அண்ட் இதை நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லியிருக்கேன். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னதுன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இல்லையா? இந்த இடம் இந்த டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு மைனஸ், பாக்கி எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ளஸ். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இந்த ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன மாடுலோவில் உள்ளது அப்படின்னா அந்த 2 இருக்கிற பிளேஸை நம்ம கையை வச்சு மறைச்சிக்கிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். புரியுதா? இப்போ 2வை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2வோட ரோவையும் 2வோட காலமையும் இப்போ நான் மூடிக்குவேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அதை தான் இங்கே நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு -1. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது இல்லையா? அதனால் நான் அதை ஒரு மைனஸ், இது ஒரு -1. அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள அந்த -1ஓட கையையும் இப்படியும் மறைச்சிக்கிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்குமோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த 3. இந்த 3ஐ இங்கே நம்ம எழுதிட்டோன்னா இந்த 3ஐ இப்போ நம்ம கையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்குமோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்குது இல்லையா? அப்போ இந்த மாடுலஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுனா இதனையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இடையில யார் இருக்கிறதா அர்த்தம்? மைனஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ 3 3s are 9 மைனஸ் 1 2s are 2. ஓகேவா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? இதையும் இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இடையில யார் இருக்கா? மைனஸ். அப்போ -15 ஆகுது. இங்கே ஆல்ரெடி -3 இல்லையா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுறாங்க? ப்ளஸ் ஆகிடுறாங்க. இப்போ ப்ளஸ் 3 இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் மல்டிப்ளை ஆகுறாங்க. எகெயின் -9 வரும். அப்போ மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ ப்ளஸ் 9 ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 9 - 2 ப்ளஸ் -15 + 3 -10 + 9. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணி வச்சோன்னே இப்போ நம்ம மல்டிப்ளை தான் இல்லையா? இப்போ பண்ணிக்கிட்டோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மாடுலோ ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு மாடுலோ ஏக்கான ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? -1 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம 1/-1 அப்படிங்கிறத போட்டுருவோம். அப்போ இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இருக்கு இல்லையா? அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் ஆல்ரெடி போன எக்ஸாம்பிள் 1.2 அண்ட் 1.1ல் முக்கியமாக அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? அதே மாதிரி இங்கே நான் சொல்லிக் கொடுத்த எல்லா டைமண்ட் ஷேப்பு அதுதான் இங்கே டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு மைனஸ் வரும். ஓகேவா? அப்போ பேலன்ஸ் உள்ளதெல்லாம் ப்ளஸ். மாடுலோ ஏ கண்டுபிடிக்கிறப்ப அந்த முன்னாடி உள்ள எலிமெண்ட்டை நம்ம எடுத்து எழுதணும். ஆனால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறப்ப அப்படி எழுத தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? கையை வச்சு மறைச்சிக்கிட்டு ரிமைனிங் உள்ளவங்களை தான் எழுதிக்கணும். இப்போ இது வந்து ஓகே, ஃபஸ்ட்டு ரோவை ஃபுல்லாக நான் கையை வச்சு மறைச்சிக்கிட்டேன். அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னா இதுவும் அப்படி தான். இப்போ நான் -5ஐ மறைச்சிக்கிறேன். அப்போ இந்த ரோ போயிடும், இந்த காலம் போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? -1 3 2 3 இல்லையா? அதுதான் இங்கே வந்திருக்கு. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஒவ்வொரு இடத்துல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கையை வச்சு மறைச்சிக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் யார் இருக்காலோ அவங்க தான். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னால் ஒன்றும் இல்லை, ரோவை காலமாக எழுதணும். அப்போ காலமை ரோவாக எழுதணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணுறது? இங்கே சொல்லி கொடுத்த மாதிரியே தான் மல்டிப்ளை பண்ணணும். இடையில யார் இருக்காங்க? மைனஸ். அப்படி தான் ஒவ்வொரு
கம்பார்ட்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்படி மல்டிப்ளை பண்ணி நம்ம எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் இவங்க தான் இருக்காங்க. அந்த ப்ளஸ் மைனஸ் இடையில இருக்காங்க இல்லையா, சேர்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற மைனஸ் அந்த டைமண்ட் ஷேப்பில் நான் இன்னும் உங்களுக்காக சிம்பிளிஃபை பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 - 2 என்ன, -15 + 3 என்ன, அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணோன்னா இப்போ மைனஸ் இருக்கிறவங்கலாம் உள்ளார ஆட் ஆகுறாங்க. இப்போ நம்மளுக்கு இதுதான் கிடச்சிருக்கு. இப்போ மறக்காமல் இதுதான் லாஸ்ட் ஸ்டெப், நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போனா ரோ காலமாக மாறுது. இப்போ ஃபர்ஸ்ட் 7 9 -10 இது காலம் 1. அப்போ இது என்னவா மாறுது, ரோவாக மாறுது. அப்போ இதே மாதிரி இங்கே இருக்கிற காலம் இங்கே ரோவாகுது, இங்கே இருக்கிற காலம் இங்கே ரோவாகுது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிட்டோம். அப்புறம் இங்கே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, இங்கே -1 இருக்கு இல்லையா, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா இங்கே மல்டிப்ளையில் தானே இருக்கு, அதனால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் எல்லாம் என்ன ஆகிடும், மைனஸ் எல்லாம் என்ன ஆகிடும், ப்ளஸ். அப்போ +7 - 7 +9 -9 அண்ட் தென் -10 வந்து இங்கே நம்மளுக்கு +10 +12 -12 +15 -15 -17 +17 -1 +1 -1 +1 +1 நம்மளுக்கு -1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியலையோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட கமெண்ட் தான் எனக்கு.